இன்னைக்கு மட்டன் கோலா உருண்டை பண்ணியிருந்தேன். எப்படி பண்றதுன்னு பார்க்கலாமா? மட்டன் நல்லா இந்த மாதிரி மின்ஸ் பண்ணி வாங்கிட்டு வந்தாச்சு கடையில இருந்தே. இப்ப பேன்ல தேவையான அளவு ஆயில் சேர்த்துட்டு பெருஞ்சீரகம், 2 வரமிளகாய், முழு தனியா, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கருவேப்பிலை எல்லாமே சேர்த்து லைட்டா வதக்கிட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியா கட் பண்ணி சேர்த்துட்டு அது லைட்டா வதங்கினதுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கணும். இப்ப மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா இது எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு வாஷ் பண்ணி வச்சிருக்க மட்டன் மீன்ஸ் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். தண்ணி சுத்தமா சேர்க்கவே கூடாது. அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருந்தோம்னா அதுலேருந்து லைட்டாக தண்ணி ரிலீஸ் ஆகும். ஸோ அந்த தண்ணி வத்துற வரைக்கும் 1/2 மணி நேரம் பக்கம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். எனக்கு மட்டன் சீக்கிரமே வெந்துருச்சு, ஒரு 1/2 மணி நேரத்தில் வெந்துடும். இந்த ஸ்டேஜில் சூடு நல்லா ஆற விட்டுட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி மட்டும் தூவி மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்து ஒரு பவுலில் ஒரு முட்டையை நல்லா அடிச்சுட்டு அதில் பாதி முட்டை மட்டும் சேர்த்துருக்கேன். அப்புறம் பொட்டுக்கடலை மாவு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் மட்டும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா உருண்டை உருட்டி ஆயிலில் போட்டு எடுத்தோம்னா சூப்பராக ரெடி ஆயிரும். இன்னைக்கு சாம்பாரோட வச்சு சாப்பிட்டுக்கிட்டோம்.